சுகாதாரத்துறையில நம்ம என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணிட்டு என்னென்ன திட்டங்கள் இருக்குமோ அனைத்தையும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டகம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு நம்ம ஒரு பெட்டகம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அரசு சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பையில பாத்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு ஒரு படுக்கை, பஞ்சு படுக்கை, அப்புறம் தாய்மார்களுக்கு அந்த ஊட்டச்சத்து மாவு பிளஸ் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் நம்ம அரசு சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க ஒரு தனி அரசாங்கமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, அது கூட ஒரு தொட்டிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த தொட்டில அந்த குழந்தை ஆடுறப்பெல்லாம் அவங்க தாய்மாமன் கையில் ஆடுற மாதிரி அவங்க ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக நிம்மதியாக உறங்கும். தாய்மார்கள்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா நமக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா குழந்தையை தூங்க வைக்க முடியாம முதல் 3-4 மாதங்கள்ல தாய்மார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தொட்டிலெல்லாம் நம் தாய்மாமனாகிய நம் முதலமைச்சர் அவர்கள் கைகள் மாறி கண்டிப்பாக நிம்மதியாக அந்த குழந்தைகள் உறங்கும். மற்றும் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொதுச்செயலாளர் அவர்கள் கையினால இந்த முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர்களுக்கெல்லாம் தங்க மோதிரம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து வளங்களையும் பெற்று இந்த குழந்தைகளை எல்லாம் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்சோம். பிற அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சோம். அந்த திட்டத்தை பார்த்து இந்த விழா நடக்கல. இன்னும் சொல்ல போனா 20 வருஷமா நம்ம விஜய் மக்களை இயக்கமா இருக்கிறப்பவே நம்ம தலைவரோட பிறந்தநாள் அப்ப இந்த கழக நிர்வாகிகள் எல்லாம் போட்டு இந்த அரசு மருத்துவமனையில தங்க மோதிரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துதான் இன்னும் சொல்ல போனா விஜய் மக்கள் இயக்கம் எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு எல்லாம் யாரும் தெரியாது, ஒரு 10-20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நம்ம இயக்கம் அரசியல் கட்சியா மாறப்போகுது அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையாக ஒரு மக்கள் சேவை அந்த எண்ணத்தோடு விஜய் மக்கள் நிர்வாகிகள் செஞ்சிட்டு இருந்த அந்த திட்டம் தான் இன்னைக்கு அரசு திட்டமா இருக்கு. அதனால மிகப்பெரிய இதை நிகழ்த்தி காட்டிய நம்ம மாண்புமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்ப நடந்த திட்டம் தான் இன்னைக்கு ஒரு அரசு திட்டமா இருக்கு. அது மட்டுமல்ல, இப்ப ஆம்புலன்ஸ், இப்ப நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்கும் அடுத்த ஆச்சரியம். ஏன்னா அரசுலயே ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்கு. அதற்கு ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக பாத்தீங்கன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி இங்க சிட்டில சாலை ரொம்ப நேரவா இருக்கிறப்ப சின்ன சாலையிலும் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. உண்மையாக இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு பண்ண அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி அமைந்து ஒரு 2 மாசம் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய மாற்றங்கள். நீங்களே சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? நம்ம ஆட்சி, அம்மா நீங்க சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? அவ்வளவுதாங்க. எங்க போனாலும் சரி மக்கள் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, இதே மாதிரி பண்ணுங்க, முதலமைச்சரை கேட்டதா சொல்லுங்க, அன்பு மழை பொழிறாங்க எல்லா இடத்தையும். இந்த மாதிரி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு எதிர்பார்க்காம ஒரு கிடைச்சதுன்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ. நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் நம்ம ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்தா எந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நான் சந்திக்க போற ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு நாள் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களா, இவ்வளவு அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வச்சு வெளியிட்டார். தனியார் பள்ளிகள்ல அந்த அப்ரூவல், அந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, லட்சமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே அறிவிப்பு தான், டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன் மூலமா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரே அறிவிப்பு தான். ஒரே கையெழுத்துல அவங்க பண்ணிட்டு இருந்த அனைத்து ஊழலும் ஒரே கையெழுத்துல அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதாங்க நம்ம தலைமை எவ்வளியோ அதே மாதிரிதான் அனைத்து அமைச்சர்களும். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், தனக்கு 1 ரூபாயும் வேண்டாம், 1 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் போன கவர்மெண்ட்ல எப்படி திரும்ப நடந்தது, நம்ம இந்தியன் படத்துல வரும்ல, கவர்ல அமௌண்ட் வச்சு கொடுத்தாதான் அது கவர்மெண்ட் சொன்னாங்களே, அந்த மாதிரிதான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப உண்மையாலும் நம்ம ஒரு இந்தியன் மாதிரி ஒரு தமிழன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சிருக்கார்.
இது எவ்வளவு பெரிய விஷயம். அது அவர் முதல் அமைச்சரவையிலே சொன்னாரு. முதல் அமைச்சரவை கூட்டத்தில் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறப்பவே எல்லா அமைச்சர்களை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக மக்கள் நமக்கு இந்த அளவுக்கு அன்பு செலுத்தி நமக்கு இந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்திருக்காங்கன்னா அதே அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட அதிக அளவிற்கு மக்கள் கிட்ட நம்ம மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம அமைச்சர்களை பார்த்து சொல்றாரு. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் அமைச்சர்களை பார்த்து லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த துணிச்சல் இருக்கா? அது மட்டுமல்ல, இப்ப லஞ்சம் வாங்கினா சொன்னார்ல, கரூர்ல சொன்னார்ல, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னாங்களே, எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஏன் அது சாத்தியமாகுதுன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பைசா மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த எலெக்ஷன் நாம ஜெயிச்சிருக்கோம். இதுதான் உண்மையான புரட்சி. இது ஒரு ஜனநாயக புரட்சி.